இந்த டி விட்டமின் அதிகமாச்சுன்னா டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, சில நேரத்தில் கோமாவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் அவங்களே ஓவர் த கவுண்டர் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. எல்லாரும் டெஃபினட்டாக சாப்பிட்ணுமா, இல்லை பாதிக்கப்பட்டவங்க தான் சாப்பிட்ணுமா, யார் சாப்பிடலாம் சார்? அது மல்டிவிட்டமின் பற்றி நிறைய மித்ஸும் இருக்குது, மிஸ்கன்செப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் விட்டமின் டேப்லெட் தேவை இருக்காது, எல்லாரும் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. எப்போ நம்ம சரியாக சாப்பிட்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஃபீவர் வந்திருக்கு, அந்த டைமில் சரியாக சாப்பிட மாட்டோம், இல்லை ஒரு நோயில் கொஞ்ச நாள் நோய்பட்டு இருக்கும், டயபெட்டிஸ் இருக்குது, க்ரானிக்காக டயபெட்டிஸ் இருக்குது, அவங்களுக்குலாம் விட்டமின் சப்ளிமெண்ட் பண்ணுறது அவசியம். ஏன்னா அவங்க சரியாக நம்மளை மாதிரி அவங்களால அந்த டைமில் சாப்பிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் கோஸ் ஆன் ஃபார் அ இயர். நவ் தேவ் ஷார்டன் டு 6 months. அந்த 6 monthsக்கும் they may not be able to eat that much. ஸோ அவங்களுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றவங்க நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த அதர் சைடு ஆஃப் த காயின் வி ஷுட் நோ. இந்த விட்டமின் அதிகமாக இருக்கிறது நல்லது கிடையாது, அதனால் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விட்டமின் டி இருக்கு இல்லைங்க, நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் குறைஞ்சவா இருந்தாலும் ஒரு சிலருக்கு நார்மலாக இருக்கும். அவங்க போய் டெய்லி அந்த விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்தாங்கன்னா அதோட கால்சியமாக இருக்கும். விட்டமின் டி அதிகமாச்சுன்னா வி கால் திஸ் ஹைப்பர் விட்டமினோசிஸ் டி. இந்த டி விட்டமின் அதிகமாச்சுன்னா டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, பிரெயின் இரிட்டபிள் ஆகும், சரியாக திங்க் பண்ண முடியாது, ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, சில நேரத்தில் கோமாவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸான இல்னஸ்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கால்சியமும் சரி, விட்டமின்ஸும் சரி, தேவை இருக்கிறவங்க எடுக்கலாம், தேவையில்லாதவங்க எடுக்க தேவையில்லை.